பேய் இருப்பதை 100% உறுதி செய்யும் 3 பேய் வீடியோக்கள். சின்ன பசங்க யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. முதல் வீடியோ, இரவு டைமில் இவரோட வீட்டில் கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயத்தோடைய தன்னோட கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அந்த கிச்சனுக்கு போகிறாரு. அந்த கிச்சன் போக போக அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக ரொம்ப பயங்கரமாக நம்ம பயமுறுத்துற மாதிரி வந்திருக்கு. அங்கே பக்கத்தில் போகும்போதும் தெரியும் அங்கே யாரோ ஒரு சின்ன பையன் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவனை பார்க்கும்போதே ரொம்பவே ஸ்கேரியாக பக்கத்துக்கு பேய் மாதிரி இருந்திருக்கான். பக்கத்தில் கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த பையன் என்ன இடத்த காட்டும் பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடு என்னாச்சு, அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே இது வரைக்கும் கிடையாது. ரெண்டாவது வீடியோ, உலகத்திலேயே ரொம்ப அமானுஷமான பொம்மை தான் இந்த அனபெல் பொம்மை. இந்த அனபெல் பொம்மையை அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்ச பிறகு யாருமே இன்னும் ஓப்பன் பண்ணவங்கள யாருமே தொடவே இல்லை. தொட்ட ஒரே ஆள் இவர் தான். ஸோ இந்த கண்ணாடியிலிருந்து இன்னொரு கண்ணாடிக்கு ஒரு மாற்றி தரும். அப்படி அவர் மாற்றி வச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு அவர் வீட்டில் ஏகப்பட்ட சத்தங்களும் ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப்ஸும் வந்ததாமா. பல மாதங்களாக அவர் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டாராமா. காரணம் இந்த பொம்மையை அவர் தொட்டதால தானாமா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொம்மை தான் உண்மையான பேய் அனபெல் பொம்மை. மூணாவது வீடியோ, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரூம் தான் பேய் பொருட்களை, சபிக்கப்பட்ட பொருட்களை, இல்லை பேய்களால் சூழ்ந்த பொருட்களை வைக்கிற ரூம். இந்த ரூமில் இரவு டைமில் என்னென்ன நடக்கலாம், அந்த பொம்மைகள்லேருந்து பேயெல்லாம் வெளியில் வந்து அந்த ரூமையே ஒரு படாத பாடுபடுத்தும். சில பேய்கள்லாம் தனக்கு பிடிச்ச பொருட்களை இங்கே தான் வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பொருட்களை எடுக்கிறதுக்காகவே இந்த ரூமுக்கு வருமா. அப்படி சில பேய்கள் வந்து தன்னோட பொருட்களை எடுக்கும்பொழுது ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேய்கள் இரவு டைமில் வந்து பேசுமாமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொருட்களை எடுக்க ட்ரை பண்ணுமாமா. இந்த ரூமில் உங்களை தனியாக விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.